வேலையே வந்து சோம்பேறிப்படுவாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுற ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கொரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. இப்போது எத்தனை வருஷமாக இந்த ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். 5 வருஷம்? 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஓகேண்ணே. முதல்ல இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் என்னென்னலாம் சந்திச்சிங்க? என்ன கூச்சமாக இருந்துச்சு. லைன் பார்க்கும்போது எல்லாம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, ஒரு மாதிரியாக கூச்சமாக, ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, லைஃப் இதுதான், இதில் தான் போய் ஆகணும். அதனால அதெல்லாம் தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு என் உண்டு, என் வேலை உண்டுன்னு போயிட்டுருக்கேன். 5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பேர் எடுத்ததில்லை, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்ததில்லை. என் வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்கேன். இப்போது நீங்கள் போகிற இடங்கள்லாம் வந்து கரெக்டான உங்களுக்கான ரெஸ்பெக்ட், மரியாதை கிடைக்குதா? இப்போது நீங்கள் ஃபோன் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் போய் கஸ்டமர்கிட்ட போய் அணுகிற முறையாக இருக்கட்டும், அவங்கள்ட்டலாம் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணோட எடுக்கிறது, அதை தாண்டி அங்கே போய் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி போய் தான் கொடுக்க வருவீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கிறதுல, பட் உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்குதான்னு கேட்குறேன். கிடைக்கும். எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 100% நல்லா இது கொடுப்பாங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு மாதிரியாக பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்காம நம்ம வேலையை தான், அது யார் என்ன பேசிட்டாலும் போனால் போட்டோம், நம்ம கவர் கொடுத்துட்டு டெலிவரி பண்ணிட்டு வரதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குற இடத்த விட்டுருவோம். கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்கும், ஒரு டென்ஷனாக இருக்கும். என்னடா இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நம்ம ஒரு வேலையை தானே கொடுக்க வந்திருக்கோம். ஒரு கொரியர் கொடுத்தோம்னா யார் எங்கேருந்து வந்திருக்கு, யார் அனுப்பியிருக்கா, இங்கேருந்து வந்திருக்கு, என்ன கவர் வந்திருக்கு, அதில் என்ன இருக்குது, அப்புறம் எல்லாமே சொன்னதுக்கு ஆமாம் வர வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த நேரம் நமக்கு டென்ஷன் ஆகும். என்ன பண்ணுறது, வேலை கொடுத்து தான் ஆகணும். ஓகே. இப்போது உங்களுக்கு எப்படி இந்த கை போணுச்சு? வேலை பார்க்கும்போது க்ரீஸ் வைக்கிறோம்னு மிஷினுக்குள்ளே கை விட்டோன்னே 18 வயசு அவ்வளோதான், விவரம் பத்தலை. சரி விளையாட்டு புத்தியாக கொண்டே விட்டேன். நம்மளை கைக்கு காலரை இழுத்தோன்னே இழுத்து பார்த்தேன், இழுக்க முடியல. அப்படியே உள்ளே இழுத்துருச்சு. என்ன பண்ணுறது, விட்டுட்டேன். அது நஞ்சு போச்சு அப்படியே. சரிண்ணே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18